வணக்கம் டெக் ஸ்குவாட். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனலோட பேர் ஹரிசரன் டெக். நான் உங்கள் ஹரிசரன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி இப்போ லான்ச் பண்ணியிருக்க ரியல்மி பட்ஸ் Q2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர்பட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கண்டென்ட்ஸ். அதாவது பாக்ஸில் வந்து என்னென்ன வருது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இயர்பட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் கேஸு, அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுத்தையும் சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C கேபிள் ஒன்று வருது. இது கூடவே வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூசர் கைடும் வாரண்டி கார்ட்ஸும் வருது. இயர் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 பேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து லார்ஜு, மீடியம், ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு 3 சைஸில் வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குது. நம்ம செகண்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பில்ட் அண்ட் டிசைன் தான். ஸோ இதோட பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து பட்டன் கண்ட்ரோல் கொடுக்காம டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த டச் கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி தான். ஸோ ஒரு ஹெட்ஃபோனில் வந்து இயர்பட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதோட ஆடியோ குவாலிட்டி தான் வந்து மெயினாக பார்ப்போம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10mm வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா LCP டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லிக்விட் கிறிஸ்டல் பாலிமர்னால் பண்ணப்பட்ட இது ஒரு டிரைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூவல் மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 2 மைக்குமே வந்து யூஸ் ஆகி உங்களோட நாய்ஸ் வந்து நல்லா கேன்சல் பண்ணுறதுனால உங்களோட ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மியூசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ANC, அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ENC அப்படின்னு சொல்லிட்டு 2 நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து உங்களோட மியூசிக் குவாலிட்டியும் இல்லை வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுனால உங்களோட ஆடியோ குவாலிட்டியில் வந்து பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து ரொம்ப ஒரு டீப்பரான பேஸை வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி லான்ச் ஆன ரியல்மி பட்ஸ் Qவோட இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரியல்மி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்டாண்ட் பை தான். ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பட்லையுமே வந்து 40 mAh வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 400 mAh வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 480 mAh வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து எவ்வளோ நேரம் ஸ்டாண்ட் பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸோட நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 28 hours வரைக்கும் வந்து பேட்டரி பேக்கப் வந்து இருக்கும். அது எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து ANC வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கும் போது, நீங்கள் ANC ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் வரதா வந்து ரியல்மி வந்து சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீவியஸாக லான்ச் ஆன ரியல்மி பட்ஸ் Qவோட 40% வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதா ரியல்மி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபீச்சராகவே வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சார்ஜிங் டைம் தான். நீங்கள் கேஸோட சேர்த்து சார்ஜ் பண்ணும்போது 2 hours வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிடும். கேஸ் ப்ளஸ் அந்த பட்ஸும் சேர்த்து 2 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10 minutes வந்து இதை சார்ஜ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து 3 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் வந்து இருக்கும். அதுவுமே வந்து நீங்கள் வந்து வால்யூம் வந்து 50%ல் வச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து 3 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 6th பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 10 meters மேலே வரைக்குமே வந்து நல்ல கனெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து IPS5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸுக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போதெல்லாம் வந்து இயர்பட்ஸில் வந்து வேர்வைப்பட்டுச்சு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மலையில் போகும்போது மழை துளி பட்டுச்சு அப்படின்னா இயர்பட்ஸுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து சார்ஜிங் கேஸை வந்து பத்திரமா வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து கிடையாது. ஸோ இதில் அடுத்ததாக பார்க்க போகிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு பட்ஸ் வந்து காதிலே இருக்கும்போது வெளியில் யாராவது ஏதாவது பேசினாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து அந்த மைக் வழியாக கேட்டுக்கலாம். அதனால் வந்து பட்ஸை வந்து அவுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சூப்பர் லோ லேட்டன்சி அப்படிங்கிற ஒரு கேமிங்காக ஒரு கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த பட்ஸ் வந்து ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து லேட்டன்சி வந்து ஃபீல் பண்ண முடியாது. இதில் வந்து 80 ms வரைக்கும் லேட்டன்சி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு லேக் ஃப்ரீ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஃபீச்சராக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Realme R2 இன்டெலிஜென்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் சிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஸில் வந்து ஒரு சிப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து கனெக்ஷன் அப்படின்றது ரொம்ப வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அது கூடவே வந்து பேட்டரி கன்சம்ஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரியல்மி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் 7th பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Realme லிங்க் ஆப் ஃபீச்சர்ஸ்.
ஸோ இந்த இயர்பட்ஸை வந்து நீங்கள் Realme லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போட லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆகும். எப்படி அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ப்ளூடூத்தை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட கேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே வந்து போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலும் இயர்பட்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆகிடும். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்லேயும் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, உங்களோட சார்ஜிங் கேஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து வந்துடும். இது கூடவே வந்து பேஸ் பூஸ்ட் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே வந்து இந்த லிங்க் ஆப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதனால் பேஸ் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். இது கூடவே வந்து 3 ஈக்குவலைசர் ப்ரெசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு சாங் குவாலிட்டி அப்படின்றபோது நீங்கள் வந்து மேனுவலாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது கூட வந்து ட்ரபிள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து லோ லேட்டன்சி கேமிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி மேலே அடிஷ்னல் ஃபீச்சர்ஸில் சொன்ன மாதிரியே இந்த லேட்டன்சி மோடை நீங்கள் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களால் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹2500 வருது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஒர்த்தபிள் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து ANC ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மணிக்கு வந்து ஒர்த்தாக தான் தெரியுது. ஸோ இது வந்து Realme Buds Qவோட இதில் வந்து நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து Buds Qவில் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, லைக் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா வந்து Realme சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பையிங் லிங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கும்போது நம்ம சேனலுக்கும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து வரும். அதனால் வந்து நம்ம வந்து வெறும் தியரிட்டிக்கல் ரிவ்யூஸ் இல்லாமல் இதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸுமே வந்து டேரெக்டாக வந்து பை பண்ணி நம்ம வந்து ரிவ்யூ வந்து பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வாங்க. கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் பிளாக், அதுக்கப்புறம் வந்து காம் கிரே அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் இருக்குது. என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பிளாக் கலரை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீமியம் லுக்காகவும் இருக்கும், அது கூட வந்து டஸ்ட்டு பட்டால் வந்து ரொம்ப தெரியாது. அதனால் நீங்கள் வந்து அந்த பிளாக் கலரே வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கேட்குற வீடியோ கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் அண்ட் ஷேருமே வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அது கூடவே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு சோலோ கிரியேட்டர் தான். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபுமே வந்து என்னை வந்து அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் வந்து நிறைய வந்து குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து நான் கொடுப்பேன். அதனால் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். லவ் யூ கைஸ் அண்ட் இட்ஸ் மீ ஹரிசரன் சைனிங் ஆஃப்.